பெரும்பான்மை இல்லாமல் தாவேகா தவித்த சமயத்தில் வேறொரு பேச்சுவார்த்தை அதிமுக திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலான்ற முடிவுல திரு சி வி சண்முகம், திரு வேலுமணி, திரு விஜயபாஸ்கர் உள்ளிட்ட எடப்பாடி எல்லோருமே முடிவு பண்ணது தானே அது. பாண்டிச்சேரி ரெசார்ட்டுக்கு போயிட்டு கையெழுத்து பெறும்போதெல்லாம் முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்லி தான் அங்க கையெழுத்தே வாங்கியிருக்காரு. அதெல்லாம் நடந்தது நமக்கே தெரியும். ஆனாலும் கடைசியில இப்ப எடப்பாடி மேல பழி போடுறது திரு சி வி சண்முகம் சொல்றது அது நியாயமா? இல்ல, எடப்பாடி மேல மட்டும் பழி போடல. அப்படி பழி போட்ட மாதிரி நீங்க வார்த்தை கவனமா தான் யூஸ் பண்ணாங்க. அண்ணன் கொஞ்சம் இறங்கி வரணும், வேலுமணி சொன்ன வார்த்தை கவனிங்க. ஆனா சி வி சண்முகம் அவர் திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆகணும்னு அதுல கையெழுத்து போட்டது அங்க இருந்த எல்லா எம்எல்ஏக்களும் தான். அப்போ இருங்க, எதனால எடப்பாடி மேல அடுத்து கோவம் வருது, அடுத்த பாயிண்டே கவனிங்க. அந்த செட்டப்புக்கு நீங்க சொன்னீங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம், நாங்களும் மந்திரி ஆகுற ஆசையில ஒத்துக்கிட்டோம். சில காரணத்தினால அது நடக்கல. அடுத்து ஒரு மாற்று ஏற்பாடு வருது, திருமாவளவனை ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்கலான்னு வருது. அதை ஏற்க மறுத்தவர் எடப்பாடி. அப்ப நான் முதலமைச்சரானா நான் எதுக்கு ஒத்துக்குவேன், என்னை முதலமைச்சர் நான் எதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற அந்த பிடிவாதத்துக்கு தான் அவங்க இவ்வளவு கோவப்படுறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்ட எடப்பாடி அடுத்த ஆப்ஷனே ஒத்துக்கணும்ல. அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், எடப்பாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எனக்கு முதன்மை கிடையாது. நம்ம கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த ரெண்டாவது ஆப்ஷனை உரிய நேரத்தில் ஒத்துக்கிட்டு இருந்தா, கடைசியில் ஒரு முடிவு எடுக்கல. 11 மணிக்கு வைக்கிறதா இருந்த பத்திரிகையாளர் சந்திப்பை 4 மணிக்கு திருமாவளவன் தள்ளி வச்சார்ல. காரணம் என்ன தெரியுமா? எடப்பாடியுடைய அந்த பிடிவாதம் தான் அந்த தாமதத்துக்கு காரணம். இல்ல, அந்த முதல் ஆப்ஷனே ஏன் சார் அது ஃபெயிலியர் ஆயிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் காரணம் அது ஒரு அருவருப்பான முடிவு, அவமானமான முடிவு, ஒரு பதவி வெறியை அப்பட்டமாக படம் போட்டு காட்டியிருக்கக்கூடிய முடிவா இருந்திருக்கும். அது 2 பிரிவா போயிட்டு சட்டசபையில உட்கார்றதும் நான் தான் எடப்பாடி பல நேரங்களில் நான் அவரை விமர்சிக்கிறேன். ஆனால் அரசியல் தெரியாதவர் அல்ல, அரசியல் முதிர்ச்சி அவருக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். எதிர்கட்சியாக 5 ஆண்டுகள் அந்த கட்சியை வழிநடத்திட்டு வந்தார். குனிய வேண்டிய நேரத்தில் குனிஞ்சு, நிமிர வேண்டிய நேரத்தில் நிமிர்ந்து, கோபத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் கோபத்தை காமிச்சு இந்த 9 ஆண்டு அரசியல் அவர் நடத்திட்டு வந்தார். நான் மறுக்கலை. அப்படிப்பட்ட எடப்பாடி நேற்று 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு எனக்கு இருக்கு, நான் தான் சட்டமன்ற கட்சி தலைவர்னு போய் லெட்டர் கொடுத்தது தவிர்த்திருக்கணும். அது அரசியல் முதிர்ச்சியற்ற சிறுபிள்ளைத்தனமான முடிவு. அப்போ அந்த பதவியிலாம் என்னால் இருக்க முடியாங்கிறத நீங்க பட்டவர்த்தனா போய் ஒத்துக்கிறீங்க, அல்லது ஒரு பிளவை நீங்க போய் ஆவணப்படுத்துறீங்க. மௌனமா இருங்க. நீங்க என்னதான் பண்ண வேலுமணி போய் கொடுத்தா வேலுமணி தான் முதல்ல எக்ஸ்போஸ் ஆயிருப்பார். இந்த கட்சியை உடைச்சிட்டு போய் 30 பேரை திரட்டிட்டு போய் அவர் தனியாக லெட்டர் கொடுத்தா அவர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரே தவிர எடப்பாடி தன்னை முதல்ல அம்பலப்படுத்தி இருக்க கூடாது. அது ஒரு அவசரப்பட்டு எடுத்த தவறான முடிவு. அதனால ஒரு துளியும் பிரயோஜனம் இல்லை.